நீங்கள் எப்பயுமே என்கிட்ட ஒரு வழக்கமாக ஒரு கேள்வி கேட்பீங்க. அதே மாதிரி நான் உங்கள்கிட்ட ஒரு 2-3 கேள்வி கேட்கட்டுமா? தியானம் போர்னா என்னன்னா, நீங்கள் ஒரு கற்பனை மனிதன் இல்லை. என்னைக்காவது ஒரு நாள் நிஜத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கும் போது கூட உங்களை தெரிஞ்சுக்க விட மாட்டாங்க. சூட்சம வாசி, சூட்சமம் தான் கடவுள்னு சொல்கிறாரு வந்து, கடவுளுங்கிறதே ஒன்று இல்லைங்கிறது தான் அவர் சொல்கிறது. நீ ஒரு கற்பனையான ஆள், உனக்குள்ளே எவ்வப்போது நிஜம் வருது, எது நிஜங்கிறத உணர்ந்துட்டேன்னா தன்னை உணர்தல்னு பேர். இறைவன் அப்படின்னு நினைக்கிறீங்களா, அதுவே கற்பனை தான். நீங்கள் சிவன் ஒன்று நினைக்கிறீங்களா, கற்பனை தான். பெருமாள்னு ஒன்று நினைக்கிறீங்களா, கற்பனை தான். நடராஜன் நினைக்கிறீங்களா, கற்பனை. பல கதாபாத்திரங்களுக்கு நீங்கள் கொல்லி வைக்கணும். கதாபாத்திரம்னா சுற்றி உள்ள கதாபாத்திரங்கள், உங்களுக்குள்ளேயே பல கதாபாத்திரங்களுக்கு நீங்கள் எரிக்கப்படணும். இல்லைன்னா அந்த அம்மாவுக்கு உடல் பிடிப்பு வந்துடும். அதனால தான் இந்த தாகத்தில் தேடிட்டு இருக்காங்கல்ல, திருவாசகத்தை தூக்கிக்கிட்டோ ராமலிங்க சுவாமிகளோட புக்கை தூக்கிட்டு ஓடும்போது அந்த தாகத்தை தடுக்கக்கூடாது. அந்த தாகம் தீர்ற வரைக்கும் நம்ம அப்படியே காத்துக்கிட்டே உட்காந்துருக்கணும். அவருக்கு ஆன்ம விடுதலை கொடுத்துட்டா ஒரு தெய்வீகமான ஒரு செயல். எங்கள் அப்பா இறக்கலைங்க, என் கூட இருக்கிற மாதிரி இருக்கு, அவர் ஒரு தெய்வம் மாதிரி இருக்கிறாருங்க, கடவுள் மாதிரி ஆயிட்டாருங்க, அவருக்கு அழுகலாம் கூடாதுங்க, அது சாவு மாதிரி எனக்கு தெரியலைங்கன்னு அவனுக்குள்ள அந்த எண்ணம் தோன்றிடும். அதுதான் ஆன்ம விடுதலை கொடுக்கறது. புரியுதுங்களா? இப்போ நம்ம வீட்டுக்கு எதிரிலே ஒரு 4-5 தகர கொட்டாயை வச்சு ஒரு 5-6 பணத்தை எரிச்சு பாருங்களேன். அங்கே நீங்கள் ஒரு 10 நாள் இருந்தீங்கன்னா தெரிஞ்சிடும் அதோட அலைவரிசை என்னன்னு. ஆனால் காசிக்கு நீங்கள் போங்க, அந்த அலைவரிசையை சுடுகாட்டுக்கு போயிருக்கீங்கிற ஃபீலே வராது. நீங்கள் எப்பயுமே என்கிட்ட ஒரு வழக்கமாக ஒரு கேள்வி கேட்பீங்க. அதே மாதிரி நான் உங்கள்கிட்ட ஒரு 2-3 கேள்வி கேட்கட்டுமா? நீங்கள் ஏதோ மாற்றம் அடைஞ்சிருக்கேன், ஏதாவது அடைஞ்சிருக்கேன்னா, ஏதாவது தியானத்தில் இருக்கிறேன்னா என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு யாராவது கேட்பீங்கல்ல. இந்த மாதிரி நான் ஏதாவது மாற்றம்ட்டு அடைஞ்சிருக்கேன்னா என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள். யாராவது சொல்கிறீங்க? ஏதாவது சேஞ்ச் ஏதாவது என்கிட்ட பார்க்குறீங்களா? ஏதாவது ஒன்று இருக்கா? ஏதாவது நீங்கள் வந்த காலத்துலேருந்து ஏதாவது சேஞ்ச் ஆகிருக்கா? நானும் ஏதாவது அரைச்சமாவே அரைச்சிக்கிட்டு இருக்கேன். என்ன சுமதி? என்ன காணொலியெல்லாம் கேட்குறப்ப அந்த இது தெரியுது. ஆரம்பத்துலேருந்து கேட்டுட்டு வரப்போ இப்போ கேட்குறப்போ இப்போ உள்ள விஷயம்லாம் ரொம்ப டெப்தா, ரொம்ப ஆச்சரியமா நீ சொல்றீங்கல்ல, அந்த பிரபஞ்சத்துலேருந்து வர்ற வார்த்தை அந்த இதை நல்லா உணர முடியும். அதாவது ஆரம்பத்தில் உள்ளது கொஞ்சம் நல்லா புரியும், அதுக்கப்புறம் கொஞ்சம் டெப்தா இருக்கும். இப்போ இன்னும் டெப்தா இருக்கப்போ அதை கேட்குறப்போ 2-3 வாட்டி கேட்டாதான் அது மண்டையில நுழைஞ்சி அது புரியிற மாதிரி, அந்த மாதிரி நல்ல டெப்தா இருக்கு. இதெல்லாம் கேட்குற அளவுக்கு நமக்கு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு ரொம்ப டெப்தா அதுல அந்த இதை புரிஞ்சுக்க முடியும். முகத்துல ஒரு ஜெலஸ் தெரியுது. சோப் போட்டு கேட்டேன் இல்ல, அது வேற. சோப் போட்டு குளிச்சா தெரியும், அது வேறையா? இது வேற க்ளோ கிளீனா தெரியுது. உங்களுக்கு என்ன தெரிஞ்சது? சும்மா போடாதீங்க, ஏதாவது கரெக்டா சொல்லுங்க. ஆரம்ப காலத்துல ஐயா பேசும்போது அந்த அலைவரிசை வேற மாதிரி இருந்தது. இப்ப பேசுறது பாத்தீங்கன்னா எல்லா சமுதாயத்துல எல்லாருக்கும் சவுக்கடி மாதிரி தான் இருக்கு. தனி மனிதனை ஆரம்பிச்சு உலக ஆள்ற அரசியல்வாதி வரைக்குமே சூட்சமா நீங்க பேசுற விஷயங்கள் ரொம்ப சமுதாயத்துக்கு தேவையான விஷயமா ஆயிடுச்சுங்க. உலகத்துல எதுவுமே இல்லடா, அந்த அளவுக்கு நல்ல விஷயம், தெளிவான விளக்கங்கள் இப்ப இந்த சமீப கால வீடியோக்கள்லாம் ரொம்ப மிக மிக தேவை. எதிர்கால இளைஞர்களுக்கு கண்டிப்பா அது பயனுள்ளதா இருக்கும். அவங்க பிற்காலத்துல பார்த்தா கூட தெரியும். என்னப்பா சதீஷ்? யார் வேணாலும் சொல்லலாம். அங்க டிராவல் வரைக்கும் கூட டிராவல் பண்ணி பார்த்து இருக்கும்போது ஆரம்பமும் இப்பயும் பார்க்கும்போது நிறைய சேஞ்ச் மட்டும் தான் இருக்குது. நிறைய சேஞ்ச் இருக்கு எங்களுக்கும் சரி. உங்களோட பார்க்கும்போது நீங்க சொல்லியிருக்கீங்க ஆன்மா, இதுல கூட சொன்னீங்க ஆன்மால இருந்து நீங்க ஒரு வேலை செய்யும் போது எப்படி பண்ண, இங்க கூட எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. இப்போ படத்துல இருக்க ஜோதியா இருக்கும்போது எப்படி இருக்கு, இந்த டிஃப்ரெண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல அது எப்படி எல்லாம் உங்களை நட்டி வந்திருக்குன்னு நீங்க சொல்லதெல்லாம் ஒரு கைட்லைன்ஸ் இன்னும் நம்மளுக்கு ரொம்ப கிளியரா இருக்குது. இப்படி இருக்கு, இந்த மாதிரி நடந்துக்கணும். ஒரு குரு இருந்தாலும் குரு மேல இந்த லவ் எல்லாம் வச்சுக்க கூடாது. நம்ம தனியா இருந்து நம்ம எப்பயும் நமக்குள்ள இருக்க குருவை பார்க்கணும். அப்புறம் நேத்து அந்த இது எக்ஸ்பிளனேஷனும் சொல்லியிருந்தீங்க கிளியரா.
உணர்த்தல் நிறைய சொல்லி உணர்வை பத்தி சொல்லியிருந்தீங்க. அந்த மாதிரி நடந்துக்கணும், இந்த மாதிரி விஷயம் இருக்குது, அதுக்கு நான் உதாரணமா நிக்கிறேன்றது வந்து ஸ்டார்டிங்ல இருந்து பார்க்கும்போது அது ஒரு பெரிய டிரான்சிஷன். அதை சொல்றதுக்கெல்லாம் நம்மளுக்கு இது இருக்கான்னு தெரியல. ஆனா இன்னும் நிறைய தூரம் நம்ம போக வேண்டியது இருக்குன்றது மட்டும் ரொம்ப கிளியரா இருக்கு. அதை தாண்டி நம்ம ஒரு யோகிக்குள்ள வந்து ஒரு ஞானிக்குள்ளேயே இயற்கை சக்தி வந்து எப்படி பேசுறதுன்றது வந்து இந்த உலகத்துல யாருமே சொன்னதில்லை இது வரைக்கும். இன்னும் சொல்லுவாங்களும் தெரியாது. இந்த காலகட்டத்துல இப்ப இருக்கிறத படிச்சவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் புரியுற மாதிரி ரொம்ப எளிமையா அந்த சக்தி எப்படி வேலை செய்யறத பல காலங்களில் அதிதீவிரமா பார்க்க முடியல. அது ரிசல்ட்டா காமிச்சு கொடுக்கும் இல்லையா? இந்த அன்னதான கூடம் அந்த மாதிரி எங்களுக்கே இப்போ எங்க வாழ்க்கையில ஒன்று நடக்கணுங்க, இது எதனால நடந்துச்சுன்னா அப்ப அதனாலதான் நடந்துச்சுங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சவங்கள ஒரு ரியல் டைம்ல இப்படிதான் இருக்குமா, ஒரு இறைவன் வந்து களத்துல இருந்து செஞ்சா இப்படியெல்லாம் இருக்குமா, இந்த சாப்பாடுல இருந்தே நாங்க பாக்குறோம் இல்லையா, எங்கெங்க இருந்து என்னென்ன பொருள் வருது எப்படி பாக்குறோம் அந்த இதுல, அதாவது ஒரு விஷயம்தான் அந்த பாக்குற கண்ணோட்டமும் அதுக்குள்ள அந்த இருக்குல்ல அந்த மெட்டிகுலஸ் ப்ராசஸ் ஒரு விஷயத்தையும் அந்த கண்டறிஞ்சு ஒன்னொன்னும் பார்த்து பண்ணதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப வியப்பாவும் இப்படி எல்லாம் கூட இருக்கு, இதெல்லாம் பார்க்கணும், இவ்வளவு விஷயம் யோசிக்கணும், ஒரு சின்ன விஷயம் பண்றதா இருந்தாலும் சரி, நான் சொல்றது சும்மா அந்த செடி நடுறதா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு எதுவா இருந்தாலும் அதுல வந்து அவ்வளவு ஒரு பெரிய ஒரு மேக்னிபிகேஷன் இருக்கு எல்லாத்துலயுமே. தம்பி எனக்கு ஒரு சம்பவம் ஒன்று நடந்துச்சு. இங்க இந்த பக்கம் போகும்போது ஒரு கண்ணுக்குட்டி வந்துச்சுங்க. அது வந்துட்டு இருக்கும்போது அது கழுத்துல வந்து ஒரு கயிறு கட்டி இருந்தது. அப்போ வந்து அது தெரியாம ஓடிட்டு இருக்கு. அது கழுத்துல கட்ட கயிறு வந்து கொஞ்சம் லென்த் ஆகி வந்து அதோட காலிலே வந்து அது மாட்டிட்டே இருந்தது. அது தெரியாம அது ஓடிட்டே இருந்தது. அதுதான் தான் கழுத்துல கட்டப்பட்டிருக்க கயிறு தான் வந்து அதுக்கு டிஸ்டர்பன்ஸ்லேயே தெரியாம இருந்தது கொஞ்ச நேரம் வரைக்கும். அதை யாராவது எடுத்து விடுவாங்களா அப்படின்ற மாதிரி கூட அதுக்கு தெரியல. ஆனா யாராவது எடுக்க வந்தா கூட அது வந்து தனக்கு ஏதாவது பாதிப்பு படதான் வராங்களோ அப்படின்ற மாதிரி அந்த கண்ணுக்குட்டி நினைச்சுக்கிற மாதிரி இருந்துச்சுங்க. ஸோ எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, நாங்கள் எல்லாருமே கண்ணுக்குட்டிகள், எங்களுக்கு கட்டப்பட்ட கயிறை வந்து நீங்க தான் அவுத்து விடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் புரியுதுங்க. ஐயா வள்ளலாருக்கு அப்புறமா நீங்க வந்துட்டதான் நான் உணர்றேன் ஐயா. அணுக்குல வந்து ஒளி தேசமா நீங்க மாத்திருக்கீங்க, அது என்னால உணர முடியுது ஐயா. நான் ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கேன், வள்ளலார் இருந்த காலத்துல நம்ம இல்லையே அப்படின்னு. அந்த இது எனக்கு இப்ப இல்லைங்க ஐயா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க இருக்கும்போது நாங்க எங்களுக்கு இவ்வளவு பெரிய கொடுப்பினை கடவுள் கொடுத்துருக்காரு போது நிஜமாவே எங்களுக்கு எவ்வளவு கொடுப்பினு எங்களுக்கே சொல்ல தெரியல ஐயா. அந்த அளவுக்கு உணர்றேன். நீங்க சூட்சமத்துல வந்து வழி நடத்துறீங்க, உங்க உருவத்திலேயே வந்து வழி நடத்துறீங்க. அது ரொம்ப பெரிய விஷயமா நான் பாக்குறேன். தியானம் போர்னா என்னன்னா, நீங்கள் ஒரு கற்பனை மனிதன் இல்லை, என்னைக்காவது ஒரு நாள் நிஜத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கும் போது கூட உங்களை தெரிஞ்சுக்க விட மாட்டாங்க. புரியுதுங்களா? அப்போ உங்களுக்குள்ள ஒரு போர் உள்ளேயும் நடக்கும், வெளியிலையும் நடக்கும். உள்ளே நடக்கிற போர் வந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நடக்கிறது. வெளியில் நடக்கிறது உங்கள் குடும்பம் சார்ந்து, உறவு சார்ந்து, சமூகம் சார்ந்து இருக்கும். இப்போ இந்த ரெண்டு போர்லையும் ஒருத்தன் வெல்லணும். அப்போ இந்த ரெண்டு போர்லையும் வெல்றதுக்கு முக்கியமான ஒரு பிரபஞ்ச காரணமாக அந்த ரோல் பண்ணோம். ஆனால் அதுக்கு அவன் அந்த கற்பனை விட முடியாது. எதுவும் கற்பனையாக பண்ணாமையாச்சும் கற்பனையை கையில் வச்சுக்கிட்டு பேசையாமச்சும் இருந்தானா அது வந்து மாற்றத்தை அடைய வாய்ப்பு இருக்கலாம். புரியுதுங்களா? ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். கீதையில் அர்ஜுனன் தான் வில்லு விடுறாரு, சண்டை போடுறாரு. ஆனால் கிருஷ்ணனுங்கிறவன் சும்மா தான் உட்காந்தாப்புல, குதிரையை கையில் பிடிச்சிக்கிட்டு எதுவும் சண்டையெல்லாம் போடல, யாரையும் குத்தலாம் இல்லை. அப்போ நிஜம் வந்து எப்பயும் சும்மா தான் இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆனால் கற்பனை என்பது என்ன பண்ணுன்னா, எல்லாத்தையுமே நான் தான், ஐயோ நான் தாங்க இந்த நாடு இல்லைன்னா இந்த மக்கள்லாம் செத்து போயிடுவாங்க, ஐயோ நம்ம ஆட்சிக்கு வரலன்னு வச்சிங்களேன், நேரம் அவ்வளோதான் பணமாக மிதந்துருக்கும் அப்படின்றோம். ஆனால் அந்த நிஜம் இருக்குது பார்த்தீங்களா, அது பேசவே சொல்லவே சொல்லாது. நான் தாங்க இந்த மக்களை காப்பாற்றுறேன்னு அதுகிட்ட போய் கேட்டிங்கன்னா அங்கே அது இருக்கவே இருக்காது. அது அப்படி அதை பார்க்கவும் முடியாது. அப்படி அதோடைய பதிலையும் அது கூறாது. அந்த நிஜமானது என்னன்னா, தான் செஞ்சேங்கிறத உங்ககிட்ட வெளிப்படுத்தவே படுத்தாது. புரியுங்களா? இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? 70 ஆண்டுகள் வாழ்க்கையில் தாய், தகப்பன், அம்மா, அண்ணன், தம்பி இவங்கெல்லாம் எனக்கு வழி நடத்துனாங்கன்னு சொல்லுவீங்க. அப்புறம் வெகு சில கடவுள்கள் பேரை சொல்லுவீங்க. இவங்கெல்லாம் ஒரு பிரசன்ஸ். ஆனால் இதெல்லாம் தாண்டி உங்களுக்குள்ளே இருக்கிற நிஜத்தை உங்களால் சொல்லவே முடியாது. தெரிஞ்சால் தானே சொல்லுவீங்க.
இப்போ நீங்கள் 70 ஆண்டுகள் வாழ்க்கையில் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒரு ஹிஸ்ட்ரியை எழுதி தான் என்னுடைய வரலாறுன்னு ஒன்று கொடுக்குறீங்கன்னு ஒரு ஞானி பார்த்து தூக்கி போட்டுருவான். அதுக்குள்ளே எங்கடா நிஜம் அப்படின்றான். தெரிஞ்சால் தானே அது அவனுக்கு நிஜம். அவனுக்குள்ளே நடந்திருக்கிறது இல்லை, எது நிஜங்கிறத அவன் எழுதியிருக்க மாட்டான். எல்லாமே கற்பனையாகவே எழுதி வச்சுருந்துருப்பான். அப்போ அவன் வாழ்க்கைக்குள்ளே கற்பனை மனிதனுக்குள் கற்பனையான நடக்கப்பட்ட காட்சிகள் அனைத்துமே எழுதி வச்சுருக்கான். அதுக்குள்ளே சூட்சமமாக நான் நிறைய நாள் பணி செஞ்சுருக்கேன், அதெல்லாம் எங்கே? ஆனால் அதை கடவுள்னு சொல்லி அதையும் ஒரு கற்பனையாக எழுதி வச்சுருக்கிறான். சூட்சமவாசி, சூட்சமம் தான் கடவுள்னு சொல்கிறாரு வந்து, கடவுளுங்கிறதே ஒன்று இல்லைங்கிறது தான் அவர் சொல்கிறது. நான் கடவுளுங்கிறதே நான் என்ன சொல்லிக்கிறது கிடையாது, நான் ஒரு சூட்சமவாசி, அவ்வளோதான் அதோடைய பொருள். அது புரியுதுங்களா? நான் உங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய ஆள், நீங்கள் என்ன தொடர்பு கொள்கிறீங்க, நான் உங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய ஆள். அதை வந்து அது உங்களால் உணர முடியாது. அதை நீங்கள் அதுக்கான காத்து இருக்கிற ஒரு செயல் கூட செஞ்சுக்க மாட்டீங்கிறது தான் அதோடைய பொருள். புரியுதுங்களா? அதான் இது 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 இந்த மாதிரி ஒரு டாப்பிக்கும் உங்கள்கிட்ட விவாதிக்கப்படணுங்கிறதுக்காக விவாதிக்கிறேன். இது என்ன உங்களுக்கு புரியுங்கிறதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி செக்ஷன்லையும் பேசணும், உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஏரியாவிலையும் ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படிங்கிறது, அது ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு உள்ள அது ஒரு தூண்டுதல். அதனால தான் அதை பற்றி நம்ம பேசுகிறோம். புரியுதுங்களா? உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு நான் பேசலை. அந்த வேற ஒரு சந்தோஷமே இல்லை, சந்தோஷங்கிறதே ஒரு கற்பனை தான் அப்படிங்கிறது தான் நான் வந்து சொல்ல வரேன். சந்தோஷம்னு ஒன்று சொல்கிறோம்ல, அதுவே கற்பனை தான். இப்போ ஒரு உணவுன்னு எடுக்க போகிறோம்ல, அதுவும் கற்பனை தான். புரியுதுங்களா? ஆனால் அந்த கற்பனையோடு தான் நம்ம வந்து வாழ்க்கையை வந்து ஒவ்வொரு நாளும் நிஜம்னு நினச்சி அதை நம்ம வாழ்கிறோம். நம்ம செய்கிறது எல்லாமே ஒரு கற்பனைக்குரிய விஷயந்தான். நம்ம வந்து இறந்துடுறோம். ஒரு இத்தனை மணி ஹவர்ஸ் தான் நம்ம புள்ள கூட நம்மளோட உடல் பக்கத்தில் நிற்க முடியும். அதுக்கப்புறம் நம்ம குழந்தை கூட நம்ம பக்கத்தில் நிற்க முடியாது. அதுக்கப்புறம் எல்லாம் கலைஞ்சு போகணுன்னா அதுக்கப்புறம் எந்த வாய்ப்புகளும் இல்லை. அதே அந்த இறந்து போன கதாபாத்திரம் சூட்சமத்தில் கூட வருது. ஆனால் அந்த பிள்ளையால் உணர முடியலை, அந்த குடும்பத்தால் உணர முடியல, எந்த ரோலும் இல்லை அவங்களுக்குள்ள அட்டாச்மெண்ட்டே இல்லை. அவங்களுக்குள்ளே இருக்கிற ரோல் என்னன்னா, கற்பனையிலே ஒரு வடையை சுட்டு அமாவாசைக்கு துரத்திக்கிட்டு அலைகிறாங்க. அப்புறம் பூவை கொஞ்சம் வாங்கி போட்டு ஏதாவது சாம்பிராணி போடுறது, படைக்கிறது, இதுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. புரியுதுங்களா? அப்போ வேற ஒன்றும். அப்போ ஒரு சூட்சமவாசி இருக்கான்ல, அவன் என்ன பண்ணுறான்னா, இந்த உடல் இல்லாமல் இறந்து நிற்குது இல்லை ஒரு கேரக்டர், இவன் சூட்சமவாசியாக இருக்கிறதுனால எந்தெந்த கதாபாத்திரங்கள் எப்படி நிற்கணும்னு அவனுக்கு தெரிஞ்சதுனால அதுக்கு அவன் ஆன்ம விடுதலை கொடுக்குறான். அப்போ உங்கள் தாய் தந்தையை நீங்கள் காப்பாற்றலை, அவன் தான் காப்பாற்றிருக்கிறான். அப்போ உணவு உடை இருக்கிற இடம் முக்கியம் கிடையாது. இந்த நரக வேதையிலிருந்து அந்த விடுதலை எவன் கொடுக்குறானோ அதுதான் உயர்ந்தது. அப்போ அந்த செயலையும் அவன் தான் செய்கிறான். அப்போ உங்களுக்குள்ள என்னன்னா, இது நிஜங்கிறத இந்த ரோலை உங்கள் தாய்க்கோ உங்கள் தகப்பனுக்கோ உங்களால் அந்த செயலை செய்ய முடியலை. ஏன்னா உங்களோட கற்பனை திறனால அதை செய்ய முடியாது. புரியுதுங்களா? இவ்வளோதான் அதோடைய ஒரு விஷயம். அப்போ நீங்கள் பார்த்துக்கங்க, நீங்கள் பெரிய சாதனை மேன்னு சொல்கிறீங்க. நான் இந்த பகுதிக்கே பெரிய ஆளுங்க, 300-500 ஏக்கருக்கு சொந்தக்காரங்கிறீங்க. உங்கள் அப்பா இறந்து போனார்னா அவருக்கு விடுதலை கொடுக்க உங்களால் முடியாது. 500 ஏக்கரை வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க? இந்த நாட்டுக்கே ராஜாவாருங்க. உங்கள் தந்தை இறந்து போயிட்டாருன்னா உங்களால் விடுதலை கொடுக்க முடியுமா? இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை வேத விற்பனரையும் வேணா கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு மந்திரத்தை ஓதலாம், விடுதலை கொடுக்க முடியாது. அப்போ நிஜமாக இருக்கிற ஒரு பொருள் சூட்சமத்தில் அந்த பொருளுக்கு விடுதலை கொடுக்க, அதுதான் பல நாள் அவனுடைய கதறலுக்கு அப்புறம் ஒரு நாள் அதுக்கு விடுதலை கொடுக்க வாய்ப்பு பார்க்குது. இப்போ நீங்கள் பல நாள் தியானத்தை தேடுறீங்க, உங்கள் கற்பனை மனிதன் தேடிக்கிட்டே இருக்கிறான். அப்போ அது என்ன சொல்லுது? மனிதன் கற்பனைவாதி, மனிதன் எதை வேணாலும் செஞ்சுக்கக்கூடியவன். அவனே ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இது சரியும்பான், இது தவறும்பான், இது பிரமாதம்பான், அடையப்பாம்பான், ஓம்பான், ஆம்பான், இது எல்லாத்தையும் அவனே எழுதிக்குவான், அவனே சப்டைட்டில் போட்டுக்குவான், அவனே எழுதிக்குவான், அவனே நடிச்சுக்குவான், அவனே பாடிக்குவான், எல்லாத்தையும் பண்ணிக்குவான். அந்த கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு, ஞானி ஒருத்தர், அவருக்கு ரோலே கொடுக்க மாட்டான்.
எல்லா ரோலையும் இவனே பண்ணிடுவான். எல்லா வேலைகளையும் அவன் பார்த்துக்கிட்டே வருவான். வந்துக்கிட்டு என்ன சொல்லுவான், நான் கடவுளை அடைஞ்சிட்டேன், கடவுளை அடைய போகிறேன், இந்த 3வது தெருவில் கடவுள் இருக்கார், அவரை போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்லாம் சொல்லுவான். இப்போ நம்ம ஊர்லேயே என்ன பண்ணுறாங்க, நீங்கள் கிருஷ்ணனோட அவதாரங்க, நீங்கள் சிவனுடைய அவதாரங்க, நீங்கள் பெருமாளுடைய அவதாரங்க அப்படின்னா அவர் அதை மறுதளிக்க மாட்டார். அதை அது இல்லை அப்படிங்கிறத சொல்ல மாட்டார். அதை ஆவமிக்காதமா அப்படியே அதை நகர்த்திக்கிட்டே தான் போவாங்க. அதுக்குள்ளே என்ன அப்படிங்கிறதெல்லாம் அவங்க அப்படி சொல்லக்கூடாது. அது என்ன பொருள், அதை ஏன் அப்படி சொல்லணும், ஏன் அப்படி உச்சரிக்கணும், அப்படிலாம் உச்சரிக்காதீங்க. உங்களுக்கு என்ன தெரியுது, நீங்களே ஒரு கற்பனைவாதி, என்ன எப்படி உங்களுக்கு சிவனாக தெரியும், வாங்க உங்களுக்கு என்ன ப்ராப்ளம், எப்படி சிவனாக தெரிஞ்சிச்சு, என்ன சிவன் அது, உங்களுக்கு தெரிஞ்ச சிவன் என்ன, உங்களுக்கு தெரிஞ்ச பெருமாள் என்ன, என்ன செயல், ஏதோ ஒரு அலைவரிசையில் உங்களுக்குள்ள ஒரு தாக்கம் இருக்கலாம். ஆனால் நீங்கள் எப்படி அதை உறுதிக்குள்ளே இந்த விஷயத்தை வர முடியும்? அப்போ ஒருத்தர் நான் சொன்னது தான், ஒருத்தர் ஞானியாகிறாருன்னா அந்த உயர்ந்த செயல் தான் அதை எக்ஸ்போஸ் பண்ணும். ஒரு மனிதர்கள் எக்ஸ்போஸ் பண்ணிட முடியாது. புரியுதுங்களா? ஒரு மனிதர்கள் பண்ண முடியாது. இப்போ நான் நிறைய இடங்கள்ல நிறைய பேருக்கு அந்த வேலையை என்னன்னா, ஒரு நாள் அவங்க கற்பனையிலேருந்து விடுபடுவாங்கங்கிறதுக்காக தான் ஒரு வேலையை நான் முன் இருந்துக்கிட்டு அவங்கள பின்னாடி அவங்க சைடில் வச்சு ஏற்கிறது. புரியுதுங்களா? அவங்க செயல்பாடுகள் எங்கெங்கெல்லாம் கற்பனை தீவிரப்படுத்தும் போது நான் ஒரு வலையை போட்டு அவங்கள பிடிச்சிருவேன். புரியுதுங்களா? இது சூட்சமத்தில் தான் பிடிக்க முடியும். நேரடியாக ஒரு வலையை போட்டு கையை பிடிச்சிக்கிட்டேவா இருக்க முடியும்? புரியுதுங்களா? இதுதான் அந்த நிகழ்வுகள். அப்போ அவங்க எந்த நேரத்தில் வேணாலும் பண்ணிடுவாங்க. ஒவ்வொரு ஞானி ஆசிரமமும் பார்க்குறீங்கல்ல, ஆசிரமமாக இருக்கு. அந்த சூட்சமத்தில் உள்ளவர் கட்டாயிட்டாருன்னா அந்த ஆசிரமத்தில் கொசுவலை இல்லாமல் அதுங்க மனித செயலில் கற்பனைவாசிகள் ஏங்கிடுவாங்க. புரியுதுங்களா? அதை முழுக்க டெம்பிள் ஆக்கி விட்டுருவாங்க. வழிபாட்டு தலம் மாதிரி, கோவில் மாதிரி, வேற மாதிரி ஒரு ஃபீலுக்கு உருவாக்கி, இங்கே பார்த்தாலும் பரவசம் இருக்கும், எங்கே பார்த்தாலும் அப்படியே ஒரு விஷயம் இருக்கும். ஆனால் அதுக்குள்ள ஒரு கற்பனை மனிதன் என்ன பண்ணுவான்னா அந்த இடத்தையே கற்பனையாக மாற்றிடுவான். இப்படி மாற்றி விட்டு போயிடுவாங்க. அப்போ நம்ம அந்த நிஜமாக ஒரு வடிவத்துக்குள்ளே இருந்து தான் அதை மேக்சிமம் கற்பனை ஆக விடாமல் ட்ரை பண்ணுறது. புரியுதுங்களா? இப்போ இந்த இடம் கொடுத்துட்டாங்கங்கிறதுக்காக நம்ம இந்த இடத்துல பயன்படுத்த முடியாது. இந்த இடத்துக்குள்ள வேற வேற செயல்கள் இருக்கும். அப்போ அதெல்லாம் நமக்கு அந்த நிஜமாக கொஞ்சம் அது இருந்தால் தான் இதை அறிய முடியும். புரியுதுங்களா? அப்போ ஒருத்தர் மனிதனுக்கு தன்னை உணர்தல் அப்படின்னா என்ன பொருள்? நீ ஒரு கற்பனையான ஆள், உனக்குள்ள எவ்வப்போது நிஜம் வருது, எது நிஜங்கிறத உணர்ந்துட்டேன்னா தன்னை உணர்தல்னு பேர். இவ்வளவுதான் இது. தன்னை உணர்தல் உடனே எல்லாராலையும் உணரலாம் முடியாது. அதை புரிஞ்சுக்கணும். நமக்குள்ள நடக்கிற தியானத்தில் இருக்கிற அலைவரிசை, சக்தி, மாற்றம், இந்த செயலை வச்சு நீ தன்னை உணர்ந்துட்டேன்னு நீயா ஒரு லிஸ்ட் எடுத்துட்டு வந்துடக்கூடாது. அந்த லிஸ்ட்டை எடுத்துகிட்டு அதை அப்ளை பண்ணிடக்கூடாது. அது கிடையாது. அதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுதான் சொல்கிறேனே, உனக்கு தன்னை உணர்தல்ங்கிறனா நீ அந்த கற்பனையிலேருந்து ஒரு நாள் நீயே விடுபடுவதை நீயே பார்ப்ப. அப்போ விடுபட்டனா நீ தன்னை உணர்ந்துட்டேன்னு அர்த்தம். விடுபடலைன்னா காத்திருக்க வேண்டிய. அப்போ எப்பயாவது அந்த விடுபடுற தன்மையை பார்க்குறேன்னா பார்த்தோன்னே நீ அடைஞ்சிட்ட அப்படிங்கிறதுக்கெலாம் பொருள் கிடையாது. பார்த்துட்ட, அடுத்துக்கு அதுக்கான வாய்ப்புகள் எப்பயாவது கிட்டுங்கிறதுக்காக காத்துக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான் அதுக்குள்ளே இருக்கிற செயல். அப்போ கற்பனையாக நம்ம இருந்தால் எந்த வேலையும் சக்ஸஸ்ஃபுல்லாக செய்ய முடியாது. ஒரு நகரத்துக்கு நம்மளால் ஒரு 1000 பேர் 10,000 பேர் சாப்பிட்றாங்க, வாழ்கிறாங்கங்கிறதுக்காக ஒரு கற்பனை மனிதன் நிஜமாக இருக்க முடியாதுங்க. அது கற்பனை மனிதன் தான். அது நிஜம் கிடையாது. அதை முதல்ல நம்ம உணர்ந்துக்கணும். அப்போ ஒரு நல்லதை செய்யறது கூட ஒரு மனிதன் அந்த மேம்பட்ட நிலையில் இருந்தால் தான் அந்த நல்லதாக அதை மாற்ற முடியும், அந்த செயல் வடிவத்தை செய்ய முடியும். அது ரொம்ப முக்கியம். அப்போ தியானத்துக்குள்ளே எல்லாம் நீங்கள் என்றாவது ஒரு நாள் உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் விடுபடுவீங்க, நீங்கள் மாறுவீங்க. நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்கல்ல, நீங்கள் நினைக்கிறீங்கல்ல, அதுவே கற்பனை தான்.
இறைவன் அப்படின்னு நினைக்கிறீங்களா, அதுவே கற்பனை தான். நீங்கள் சிவன் ஒன்று நினைக்கிறீங்களா, கற்பனை தான். பெருமாள்னு ஒன்று நினைக்கிறீங்களா, கற்பனை தான். நடராஜன் நினைக்கிறீங்களா, கற்பனை. ஆனால் உண்மையான சிவன் நடராஜர் என்பதை நீங்கள் எப்படி நீங்கள் உங்களால் எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. எந்த வடிவத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க? எந்த தோற்றத்தில் நீங்கள் திங்க் பண்ணி வச்சுருந்தாலும் அந்த தோற்றம் இருக்காது. உங்கள்கிட்ட வரும்போது நீங்கள் பார்க்கும்போது அந்த தோற்றத்தில் பார்க்க மாட்டீங்க. அது வேறு வடிவமாக இருக்கும். எந்த வடிவத்தில் இருந்தாலும் நீங்கள் அங்கே தோற்று போயிடுவீங்க. அது வேறு வடிவமாக தான் அங்கே செயல்படும். அதை பார்க்க முடியாது. அது புரியுதுங்களா? நீங்கள் 1000 வடிவத்தில் நடராஜரை கிரியேட் பண்ணி வரையலாம். ஆனால் அந்த வடிவத்தில் இருக்கிறாராங்கிறது சொல்லவோ ப்ரூவ் பண்ணவோ முடியாது, செய்ய முடியாது. அப்போ உங்களுக்கு உள்ள எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு பரிமாற்ற ஒரு அலைவரிசை மேல் நோங்கி எது இருக்குன்னா, எது மேல் நோங்கி இருக்குது? இப்போ ஒருத்தன் ஞானி என்ன சொல்கிறான்னா, மேல் நோங்கி இருக்கணும் அப்படின்னா எது மேல் நோங்கி இருக்கணும்? நிஜமும் அந்த சக்தி மேல் நோங்கி இருந்தால் அவன் கற்பனையிலேருந்து விடுபட்டவனா மேல் நோங்கி இருப்பான். உங்களுக்குள்ள எது மேல் நோங்கி இருக்குன்னா, அந்த இமேஜினேஷன் மேல் நோங்கி இருக்கு. கடவுளுங்கிற இமேஜினேஷன், சித்தருங்கிற இமேஜினேஷன், அந்த இறை அடைய போகிறோங்கிற இமேஜினேஷன், அந்த தியானங்கிற அந்த போதையோட இமேஜினேஷன், இது அப்படியே மேல் நோங்கி நிற்கிது. அப்போ உங்களுக்குள்ள ஒரு பரிணாமத்துக்குள்ள ஒரு கால்குலேஷனை போட்டுறீங்க. இப்படி இருக்கலாமா, இதை இப்படி இருக்கலாமா, இப்படி இருப்பாரோ, இப்படி பார்த்துடலாம், நம்ம ஒன்று பார்த்தோமே அப்படி தான் இருக்குது அப்படின்னு ஒரு தீர்மானத்துக்குள்ளே போயிடுறீங்க, ஒரு அபிமானத்துக்குள்ளே போயிடுறீங்க. அப்போ ஒரு அங்கே ஒரு ஞானிங்கிறவன் எங்கே மாறுறான்னா, அவன் நினைத்திருக்கிறான்ல, நினைச்சது இருக்குல்ல, அதுவே அறுக்கப்பட்டுச்சு, அதுவே கொளுத்தப்பட்டுச்சு, அதுவே இல்லைன்னு அனுச்சு. அங்கே தான் அது. அப்போ அங்கே பியூராக அங்கே தான் ஆச்சுறோம். நீ உங்கள் அம்மா பெற்ற புள்ள, உங்கள் அப்பா பெற்ற புள்ள, நீ இந்த யாருன்னு வந்துடல, அவன் அங்கே இல்லை, செத்து போயிட்டான். அங்கே ஞானியாக இருக்கிறவன் பிரபஞ்சத்தோட செயலாக இருக்கிறான். அதான் கற்பனைவாசி அங்கேயே எரிக்கப்பட்டான். அதான் மனம், அங்கேயே கொல்லப்பட்டான். இப்போ நிஜவாசியாக இருக்கும்போது தான் அந்த பிரபஞ்சத்தோடைய செயல் வடிவங்கிறது. ஒரு கற்பனை வாசிக்கிட்ட பிரபஞ்சம் தொடர்பில் இருக்காது. கற்பனையான இறை சக்திகள்னு இங்கே ஒன்று உருவாக்கி வச்சுருக்கோம்ல, அதுதான் தொடர்பில் இருக்கும். சரிதானே? இப்போ மேக்சிமம் நமக்குள்ள என்ன ஒரு கிளர்ச்சி என்ன இருக்கணும்னா, நம்மளால் இதெல்லாம் கால்குலேஷன்லாம் பண்ணக்கூடாது. நம்ம பயணிப்போம். ஒரு நாள் எது நமக்குள்ளே அந்த நிஜம் ஒரு நாள் புலப்படும். அப்போ அதை நம்ம காத்திருப்போம் அப்படிங்கிறது அதை உணரணும். உங்களுக்குள்ள ஒரு நாள் அந்த நிஜம் புலப்படும். அப்போ அது நீங்கள் அங்கே என்னன்னா, நீங்கள் அந்த தருணம் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டாம். அந்த தருணத்தை அனுபவிக்கும் போது உங்களுக்கே தெரியும். அதுதான் முக்கியமான ஒரு கட்டமாக இருக்கும். அங்கே நீங்கள் என்ன ஆவீங்க அப்படின்னா, இந்த நிலையை பெற்றீங்க, இந்த அனுபவத்தை பெற்றீங்கலாம் ஆக மாட்டீங்க. அங்கே கற்பனையும் ஒருத்தன் இருந்தால, ஒருத்தன் கனவு கண்டுட்டு ஒருத்தன் படுத்து கிடந்தா பாருங்க, உங்களுக்குள்ள அவன் செத்து போயிடுவான். அதுதான் ஞானி சொல்கிறான், நீ பல பேருக்கு கொல்லி வச்சுட்டு தான் நீ ஞானியாக ஆக முடியுங்கிறான். பல கதாபாத்திரங்களுக்கு நீங்கள் கொல்லி வைக்கணும். கதாபாத்திரம்னா சுற்றி உள்ள கதாபாத்திரங்கள் இல்லை, உங்களுக்குள்ளே பல கதாபாத்திரங்களுக்கு நீங்கள் எரிக்கப்படணும். அப்போ எரிச்சாதான் அதில் ஒரு சேஞ்ச் ஓவரை கொடுக்க முடியும், இல்லைன்னா கொடுக்க முடியாது. புரியுதுங்களா? இதுதான் இதோடைய செயல்படி. அங்கே ஒரு சின்னதாக ஒன்று பிசுறு ஒட்டிக்கிட்டு இருந்தா கூட அந்த பிசுறு தீர்ற வரைக்கும் அவன் என்ன பண்ணுவான், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களே அப்படின்ட்டு போயிடுவான். பிசுரை கரெக்ட் பண்ணிட்டு வாங்களே அப்படின்ட்டு போயிடுவான். அவ்வளோதான். அந்த பிசுரை கரெக்ட் பண்ணுற வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கணும். அப்படிதான் இது அவ்வளோ பெரிய இந்த எடுத்தம் கவுத்தம் தோசை சுடுற வேலை கிடையாது. தியானம் பண்ணி புத்தகம் படித்து மந்திரத்தை சொல்லி அதிகாலையில் எந்திரிச்சு ஞானியாகி பெரிய குருவாகி இந்த உலகத்தை காப்பாற்றலாம், சோறு போடலாங்கிறதெல்லாம் கற்பனையான கதை தான். நீ இந்த என்ன செய்ய போகிறன்னு உனக்கே தெரியாது. அதை முதல்ல தெரிஞ்சுக்க. நீ ஞானி ஆகிட்டன்னா நீயே அங்கே இருக்க மாட்ட. நீ அங்கே புது அவதாரம், புது செயல். அங்கே என்ன நீ செய்ய போகிறன்னு உனக்கு கொஞ்சம் சாட்லேயே இருக்காது, உனக்கே தெரியாது. நீ நினச்ச பாரு, அதெல்லாம் செத்து போயிடும். நான் ஞானியாகி அன்னதானம் பண்ணுறேன்னு. அப்போ நீ ஞானி ஆகிட்டேன், நானே ஆகிட்டேன்னு அன்னதானம் பண்ணுறல, அங்கே நீ ஞானியாவில் கற்பனையான ஞானியாக தான் உட்காந்துருக்க. உன் சாட்லேயே இருக்காதுங்க நீ என்ன பண்ண போகிறேன்னு. அதனால தான் அவங்களுக்கே
இப்போ என்ன பண்ணுறோன்னா அவனுக்கு அவன் வந்து அவனே அங்கே இல்லை, அங்கே வேற ஒரு வடிவத்துக்குள்ளே இருப்பான். புரியுதுங்களா? ஒரு அம்மா பார்த்துட்டு அழுவுது, கதறுது, மகனை பார்த்துட்டேன் போயிட்டேன்னு. அவன் சொல்கிறான், ஓ மகன் செத்து பல வருஷமாச்சே, என்னை பார்த்துட்டு மகனே இங்கேங்கிற, அவனெல்லாம் செத்து போயிட்டான், நானே கொண்டுட்டேன் அவனை அப்படிங்கிறான் அவன். புரியுதுங்களா? அதுதான் மனம், ஆன்மா. மனம் உலகத்திலே தலை சிறந்த கற்பனைவாதியோட தலைவன் மனம்தான். ஆன்மா இருக்குல்ல, அது கொஞ்சம் பெட்டர்மெண்டான ஆள். அதனால என்ன பண்ணோம், அது பொதுச் செயலாளர். புரியுதுங்களா? அருங்கோணம் இருக்குல்ல, அது பொருளாளர். இந்த 3 பேரையுமே தவிர்த்தால் ஒரு நாள் நீ வந்து வேற ஒரு வடிவத்துக்குள்ள இருப்பான். இப்போ இந்த ஆன்மா அருங்கோணத்திலெல்லாம் பெரிய சாதனை படைத்தவன் இந்தியாவில் இருந்திருக்கிறான். இருந்தவனை சாதனை படைத்தவனா இருக்க வைத்தவன் எவன்னா, அந்த நிஜமா இருக்கிறவன் தடுத்து ஆட்கொண்டு இருந்தான். அந்த வாய்ப்பை வந்து அவனுக்கு அவன் ஏற்படுத்தி கொடுத்தான். இது ஆன்மாவை அகற்ற முடியாது, அருங்கோணத்தையும் அகற்ற முடியாது. அப்போ ஒரு வழியை பண்ணணும். இப்போ மனம் அகண்டால் ஆன்மா பிரகாசிக்கும், ஆன்மா அகண்டால் ஜோதி பிரகாசிக்கும். இப்போ ஆன்மா பெரிய வேலை செய்யும், ஆனால் அது நிறைய கற்பனை விஷயங்களை பரப்பிடும். புரியுதுங்களா? கோயிலை கட்டு, குளத்தை வெட்டு, சோறை போடு, அதை செய், இதை செய் அப்படின்னு ஒரு பக்தி மார்க்கத்தை பரப்பிடும். இறை தூதர் மாதிரி இறையை பரப்பி விட்டுரும். ஒரு செயல் வடிவத்தை அது பண்ணி விட்டு போயிடும். அப்போ அது ஒரு மேஜிக் பண்ணும், அதிசயம் பண்ணும், பரப்பிடும். ஆனால் வெட்ட வெளி என்னையே கும்பிடாதன்றோம். உருவம் நானே ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறத அதை டமாலிசம் பண்ணி விட்டுரும். அப்போ அங்கே ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையுமே அது வந்து காலி பண்ணி விட்டுரும். புரியுதுங்களா? அந்த வெட்டவெளி தன்மையிட்ட கேட்டிங்கன்னா சமாதிங்கிறது அதுவே வேற ஒரு அந்த நிலையையே அது வேற ஒரு டிஸ்கஷன் பண்ணும். அதுக்கிட்ட போய் கேட்டிங்கன்னா சமாதிங்கிறது இந்தியாவில் உயர்ந்த நிலை. ஆனால் வெட்டவெளிக்கிட்ட போய் கேட்டிங்கன்னா சமாதிங்கிறது அது டீட்டெயிலாக புள்ளி விவரமாக சொல்லிட்டு போயிடும். அது வந்து அது வேற வடிவத்துக்குள்ளே அதை கூறிட்டு போயிடும். அது மாதிரி இது இருக்குது. அதனால அது அந்த கட்டத்துக்குள்ளே இருக்கும்போது தான் உங்களுக்கே தெரியாது நீங்கள் என்ன அடுத்த ப்ரமோஷன் என்ன பண்ணுவீங்க, என்ன செய்வீங்க. அது மாறினதுக்கப்புறம் நீங்கள் பண்ண மாட்டீங்க. அதனால தான் சொல்கிறது, இப்போ நம்ம வந்து இருக்கிறோம், மாணிக்க வாசகருக்கும் நமக்கும் அப்படி ஒரு தொடர்பு உண்டு. என்னைக்காவது ஒரு நாள் ஒருத்தர்கிட்ட இந்த மாணிக்க வாசகர் புத்தகத்தை கொடுத்துருக்குறோமா? அப்போ எனக்கு ஒருத்தர் தெரிஞ்சவராக இருக்கிறார். உங்களுக்கெல்லாம் மாணிக்க வாசகர் ரொம்ப பிடிச்சவர், எனக்கு தெரிஞ்சவர்னு வச்சுக்கோங்க. அவரும் நானும் பேசிக்கிறோம். அப்போ அவர் சொல்கிறார்ல, மை வந்து பெஸ்ட்டு ரைட்டிங் திருவாசகம் எழுதியிருக்கேன், அதை ஏன் நீங்கள் ரெஃபர் பண்ணக்கூடாது, களத்தில் இருக்கிறீங்க, மக்கள்கிட்ட கொடுக்கக்கூடாது அப்படின்னு அவருக்கு ஒரு நாள் சொல்லியிருக்கலாம்ல. ஆனால் நீங்கள் வந்து மாணிக்க வாசகர் புத்தகத்தை என்கிட்டே கொடுக்கறதுக்கே ட்ரை பண்ணுறீங்க. அவர் ஒரு நாள் கூட அந்த நான் ரைட்டிங் பண்ணியிருக்கிறத நீங்கள் வச்சுக்கோங்க, நீங்கள் படிங்க, பிறருக்கும் கொடுங்கன்னு அவரே சொல்ல மாட்டுறாரு. அதுதான் விஷயம். இதை போய் நான் போய் பேச முடியாது, இதுக்கு மேலே ஒரு செக்ஷனில் பேச முடியாது. அப்போ நீங்கள் என்னன்னா அதை அவரே வியர்க்கிற மாதிரி நீங்கள் பல பேர்கிட்ட கொடுக்குறீங்க, பாடுறீங்க. அப்போ ஒரு நாள் உங்களுடைய தாகம் தீர்ந்துருச்சுங்களே, நீர் அருந்த மாட்டீங்க. இப்போ நீங்கள் தாகத்தில் இருக்கிறீங்க, கடுமையான தாகத்தில் இருக்கிறீங்க, அதனால் தண்ணியை குடித்து உங்கள் பசியை ஆற்றிக்கங்கன்ட்டு மாணிக்க வாசகரும் காத்துக்கிட்டு இருக்காரு, நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். உங்கள் தாகம் தீர்ற வரைக்கும் நீங்கள் ஒரு வேலையை செஞ்சு முடிங்க. சாமி ஆடுற அம்மாவை தடுக்கக்கூடாது. ஆடி முடித்தோடனே கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுட்டோம்னு வச்சுங்களேன், அப்புறமா அது சரியாயிடும். அதுக்கு கொஞ்சம் நெளிவு சுழிவுகளை எடுத்து விட்டுறணும். ஆடுறதுக்கு முன்னாடி ஆச்சா பூச்சானோம்னா அங்கங்கே என்ன பண்ணணும்னா பிடிப்பு வந்துடும் உடலில். புரியுதுங்களா? அப்போ என்ன பண்ணணும்னா அந்த உயர்ந்த அலைவரிசை வந்து தாக்கும் அவங்கள. அப்போ தாக்கும்போது, கொட்டடிக்கும் போதோ, சங்கு ஊதும் போதோ, ஏதோ ஒன்று பண்ணும்போது தாக்கும்போது அந்த அம்மா அப்போ தடுத்துட்டோம்னா அந்த அலைவரிசை வெளியில் போகாமல் அப்படியே நின்றுடும். அப்போ கொஞ்ச நாள் ஆடுதுன்னு வச்சிங்களா, அந்த அலைவரிசை ஃபியூராக வெளியில் ஒடியாந்துடும். அப்புறமா அந்த அம்மாவே மயக்கம் வந்து கீழே படுத்துக்கும். அப்போ அந்த அம்மாவுக்கு வெறும் உடல் வலி மட்டும்தான் இருக்கும், பிடிப்பாக இருக்காது. இல்லைன்னா அந்த அம்மாவுக்கு உடல் பிடிப்பு வந்துடும். அதனால தான் இந்த தாகத்தில் தேடிட்டு இருக்காங்கல்ல, திருவாசகத்தை தூக்கிக்கிட்டோ ராமலிங்க சுவாமிகளோட புக்கை தூக்கிட்டு ஓடும்போது அந்த தாகத்தை தடுக்கக்கூடாது. அந்த தாகம் தீர்ற வரைக்கும் நம்ம அப்படியே காத்துக்கிட்டே உட்காந்துருக்கணும். புரியுதுங்களா? இங்கே ஒரு ஓடை இருக்குது, தண்ணி குடிக்க யாரும் வர மாட்டாங்க. ஏன்னா இங்கே தண்ணி குடித்தா மரணம் இல்லாத பெருவாழ்வு கிடச்சிரும்.
அதனால் இந்த தண்ணியை குடிக்க மாட்டாங்க. பக்கத்தில் பெரிய அங்கே ஒரு ஓடை இருக்குது, அங்கே குடிப்பாங்க. ஏன்னா அங்கே சாவு வரும், அங்கே தான் குடிப்பாங்க. இங்கே அவரே உட்காந்துருப்பார். அப்போ என்னன்னா அங்கே தண்ணி குடித்தா தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கும், தண்ணி குடிச்சிக்கிட்டே இருப்பான். இங்கே குடித்தா தாகமே எடுக்காது. அவ்வளோதான், ஒன்ஸு குடித்தோன்னே முடிஞ்சு போச்சு. தண்ணியும் கிடையாது, உணவும் கிடையாது. அப்போ இந்த ஓடைக்கு அவங்க வந்து வருவாங்களா அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் இவர் என்ன பண்ணுவார்னா தாகம் தீர்ற வரைக்கும் காத்திருப்பார். ஆனால் அவனை தடுத்து நிறுத்த முடியாது. பிரச்சனை, தடுத்து நிறுத்தினோம்னா பிரச்சனை. அப்போ இந்த எண்ணெய் அலைவரிசையில் தான் இந்த மாதிரி ஏகப்பட்ட செயல்களை நம்ம செஞ்சு போடுறோம். புரியுதுங்களா? தாகம் தீரட்டுன்னு உண்மையான பிரபஞ்சத்தில் இருக்கிறவங்க காத்திருப்பாங்க. புரியுதுங்களா? ஒரு வீட்டில் துக்கம், சாவு, இறந்துடுறாங்க. அவங்க வீட்டில் பயங்கரமான தியானத்துக்குள்ளே நம்மளை நினச்சி ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. இப்போ அவங்க தாய்க்கு அவங்க ஒருத்தர் இறந்தவருக்கு ஆன்ம விடுதலை கொடுக்கணும். நம்ம வந்து அங்கே காத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ என்னன்னா அழுது கதறாங்க. சரி, அழுது முடிக்கட்டோம்னா நம்ம வந்து கொஞ்சம் காத்திருக்கணும். இப்போ அழுதெல்லாம் முடித்தோன்னா சரி, அவங்க அழுதெல்லாம் முடிச்சிட்டாங்கன்னா இப்போ நம்ம வந்து என்னென்னா நம்ம ஒரு வேலையை செஞ்சுட்டு போயிடணும். அவ்வளோதான் அதோட விஷயம். அப்போ நம்ம போய் அங்கே போய் அந்த அழுது அதெல்லாம் நிறுத்தலாம் கூடாது. இப்போ ஒருவேளை நம்ம முன்னாடியே போய் அந்த ஆன்ம விடுதலை கொடுத்துட்டோம்னு வச்சுங்களேன், அங்கே எவனுமே அழுக மாட்டான். ஏன்னா இவங்க அலைவரிசை ஓடி போயிடும். அப்போ அவனுக்கு அழுகணுங்கிற அந்த எண்ணமும் உள்ளேருந்து ஓடி போயிடும். இப்போ ஒருத்தர் இறந்தவருக்கு ஏன் அழுகிறோம்னா அவருடைய அலைவரிசையும் அங்கே இருக்கும். இப்போ நமக்குள்ளே பீறிக்கிட்டு ஒன்று வரும். அவருக்கு ஆன்ம விடுதலை கொடுத்துட்டா ஒரு தெய்வீகமான ஒரு செயல். எங்கள் அப்பா வந்து இறக்கலைங்க, என் கூட இருக்கிற மாதிரி இருக்குது, அவர் ஒரு தெய்வம் மாதிரி இருக்கிறாருங்க, கடவுள் மாதிரி ஆயிட்டாருங்க, அவருக்கு அழுகலாம் கூடாதுங்க, அது சாவு மாதிரி எனக்கு தெரியலைங்கன்னு அவனுக்குள்ளே அந்த எண்ணம் தோன்றிடும். அதுதான் ஆன்ம விடுதலை கொடுக்கறது. புரியுதுங்களா? அவன் ஒப்பாரி வச்சுட்டு கிடக்க மாட்டான், உருண்டுக்கிட்டு பரண்டுக்கிட்டுலாம் கிடக்க மாட்டான். அவனுக்குள்ள அந்த எண்ண அலைவரிசைகள் அப்படியே அகலும். இதுதான் அதோடைய செயல். அப்போ அவன் வந்து அந்த வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சாவு வீடு மாதிரியே இருக்காது. புரியுதுங்களா? அந்த வீடு ஒரு கல்யாண வீடு செட்டப்பாக மாறிடும். ஒரு அலைவரிசையை விரட்டி விட்டுட்டோம்னா அங்கே துக்கமே உழுகலை. இப்போ நீங்கள் வந்து ஒருத்தர் இறந்துட்டாரு, மாலை போட்டிங்க, அழுதிங்க, கதறினீங்க, கும்மி அடிச்சிங்க, எல்லாம் பண்ணிங்க, போட்டிங்க, கோடி போட்டிங்க, துணி போட்டிங்க, எல்லாம் பண்ணி ஒரு அந்த அலப்பறையை பண்ணி விட்டுட்டு கடைசியாக தூக்கிட்டு ஓடிட்டாங்க. ஓடினதுக்கப்புறம் அந்த வீட்டை கழுவி விட்டுட்டு அங்கே திருப்பி உட்காந்துன்னா இன்னொரு செட்டப் வருவாங்க. தூக்குனதுக்கப்புறம் புது செட்டப் வந்து அழுக வருவாங்க. ஏன்னா அவங்க லேட் ஆகிட்டாங்க. அப்பையும் வந்து அங்கே ஒன்று பண்ணிக்கிட்டு கிடப்பாங்க. அப்போ அந்த அலைவரிசை இருக்கிறனால அந்த வீடு துக்கம் வீடாகவும் அந்த இடம் துயரமான ஒரு இடமாகவும் இருக்கும். அந்த அலைவரிசையை துரத்திட்டிங்கன்னா நீங்கள் சுமாராக அழுதாலும் கொஞ்சோண்டு அழுதாலும் அந்த இடம் சாகு விழுந்த வீடு மாதிரி எவனாலையும் நம்பவே முடியாது. அந்த இடத்துல போய் நீங்கள் உட்காந்தாலும் அங்கே உங்களுக்கு இங்கே ஒரு மரணம் நடந்துச்சா அப்படிங்கிறதான் உங்களுக்கு தோணும். புரியுதுங்களா? ஒரு போர் நடக்குது, அங்கே எத்தனை பேர் சாவும். அங்கே போய் ஒரு ஞானி உட்காந்து தியானம் பண்ணிட்டானா அங்கே போர் நடந்தது மாதிரி அறிகுறி இருக்காது. ஒரு ஞானி உட்காரலன்னு வச்சுக்க, நீ பயணம் பண்ண போகிறேன்னு வச்சுக்க, ட்ராவலில் அந்த இடத்த கடக்கிறதுக்குள்ளே உன் கை கால்லாம் விடவடுத்து போயிடும். ஒரு மாதிரி என்ன பண்ணுவான், மூச்சு அடைக்கிற மாதிரி கூட வந்துடும், மூச்சு திணறல் வந்துடும். ஏன்னா பல அலைவரிசைகள் வந்து உன்னை தாக்கும். புரியுதுங்களா? அப்போ அந்த ஞானி உட்காந்தோன்னே என்ன பண்ணுவான், அங்கே செத்த அந்த பல பேர் மாண்டிருக்கான் அந்த இடத்துல. ஆனால் மாண்டதுக்கான ஒரு ஃபீல் கூட இல்லாமல் பூந்தோட்டத்தில் கிராஸ் பண்ணி போகிற மாதிரி மக்கள் கிராஸ் பண்ணி போயிட்டுருப்பான். இதுதான் அதோட விஷயம். இப்போ இதுக்கு உதாரணம் தான் காசி. அது வந்து இருக்கிறதுல வேர்ல்டுலேயே நம்பர் 1 சுடுகாடு. அந்த ஊரில் உள்ளவன் அந்த கரையில் வசிக்க முடியுமா? அப்போ அந்த ஞானியோட அலைவரிசைனால அவன் என்ன பண்ணுறான்னா பூந்தோட்டத்திலே குடியிருக்கிற மாதிரி தான் குடியிருந்துட்டு இருக்காங்க. என்ன கொஞ்சம் ஜாஸ்தி சார்ஜ் பண்ணுறாங்க, அதுதான் பிரச்சனை. இதுதான் அங்கே நடக்கிற விஷயம். புரியுதுங்களா? இப்போ நம்ம வீட்டுக்கு எதிரிலே ஒரு 4-5 தகர கொட்டாயை வச்சு ஒரு 5-6 பணத்தை எரிச்சு பாருங்களேன். அங்கே நீங்கள் ஒரு 10 நாள் இருந்தீங்கன்னா தெரிஞ்சிடும் அதோட அலைவரிசை என்னன்னு. ஆனால் காசிக்கு நீங்கள் போங்க, அந்த அலைவரிசையை சுடுகாட்டுக்கு போயிருக்கீங்கிற ஃபீலே வராது. இதுதான் அதோடைய ஒரு செயல்பாடுக்குள்ளே இருக்காது. இதெல்லாம் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அது ஒரு நிகழ்வுகள் நிகழணும். சரிதானே? அதனால் இதெல்லாம் நம்ம விவாதிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் விவாதிக்கிறோம்.